நான் இன்னைக்கு விரதத்தப்போ சாப்பிடக்கூடிய தயிர் வடைய செய்ய போறேன். தயிர் வடை செய்ய நான் இங்க 1.5 கப் பாப்பரை மாவை எடுத்திருக்கேன். இது கூட மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிட்ட 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி மாவை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரெடிமேடு ஜவ்வரிசி மாவு இருந்தா அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா விரதத்தப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட சம அரிசிய 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட விரத கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா துருவி வச்ச இஞ்சி சிறிதளவு எடுத்துக்கிறேன். 2ல இருந்து 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை விட்டு ஒரு சன்னமான மாவா செஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு ஒருவேளை பஞ்சு தன்மையோட தயிர் வடை வேணும்னா விரதத்தப்போ உங்க வீட்ல பேக்கிங் சோடா பயன்படுத்துவீங்கன்னா நீங்க இது கூட பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க பேக்கிங் சோடா சாப்பிட மாட்டீங்கன்னா அதுக்கும் எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் இங்க எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன். இதோட உதவியோட இந்த மாவை 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்களா இந்த மாவு எப்படி மாறி இருக்குன்னு? நீங்க பேக்கிங் சோடா பயன்படுத்துறதா இருந்தா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா பயன்படுத்திக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இதை இப்ப நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க விரதத்தப்போ என்ன எண்ணெயை பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயையே எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே சின்ன சின்ன தயிர் வடைகளை நம்ம இப்ப செய்ய போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை பொரிக்காம பேன்ல கூட செய்யலாம். இந்த வடைகளை நம்ம சன்னமான தீயில பொரிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமான தீயில வேண்டாம், ஏன்னா அப்படி செஞ்சா நடுவுல வேகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வடைகள் இப்போ பொரிச்சு ரெடியா இருக்கு. இத நம்ம வெளியில எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேல வச்சிடலாம். இந்த வடை உளுந்த வடை மாதிரி சாஃப்டா இருக்காது, ஏன்னா இது பாப்பரை மாவுல செய்யப்பட்டது, குளூட்டன் ஃப்ரீ. இப்போ வடைகள் எல்லாமே பொரிக்கப்பட்டு ரெடியா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் தண்ணீர்ல போடுறேன். அதுக்குள்ள விரதத்தப்போ சாப்பிடக்கூடிய சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னி செய்ய மிக்ஸி ஜார்ல நான் நிலக்கடலை பருப்புகளை எடுத்துக்கிறேன். இந்த கடலை பருப்பு பச்சையானது தான். இது கூட நறுக்கப்பட்ட இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்திருக்கேன். நீங்க புதினா சாப்பிடுவீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கலவையோட நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு. இது கூட நான் விரத கால உப்பை சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு அடுத்ததா இப்போ ஒரு தயிருக்கான நேரம். நான் இங்க கொஞ்சமா அடிச்சு எடுத்துக்கிட்ட தயிரை எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்க போறேன். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம தயிர் வடைய ஒன்னா சேர்த்துக்கலாம், அதாவது பிளேட்டிங் பண்ணலாம். இந்த வடைகளை தண்ணீர்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமா அழுத்திட்டு அப்புறமா பிளேட்ல வச்சிடலாம். இந்த வடை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளூட்டன் ஃப்ரீ, ஏன்னா பாப்பரை மாவுக்கு குளூட்டன் கிடையாது. அதனால எப்பெல்லாம் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணீர்ல ஊற வச்சா போதும். 2-3 மணி நேரம் இதுக்காக காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இதுக்கு மேல சில்லுன்னு இருக்க தயிரை சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த கிரீன் சட்னியை சேர்த்துக்கலாம். இது கூட மாதுளம்பழ முத்துக்களை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா உப்பு, அதாவது விரத காலத்துல யூஸ் பண்ற கல்லுப்பு. இப்போ கொஞ்சமா சீரக பொடியை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கலாம். இப்போ இங்க ரெடி ஆயிருச்சு விரத காலத்திலயும் சாப்பிடக்கூடிய தயிர் வடை. விரதத்துல கூட நீங்க தயிர் வடையை என்ஜாய் பண்ணலாம்.